अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய ஒரு கோபிகையாக தன்னை பாவித்துக் கொண்டு நோன்பு நோர்க்கின்ற ஆண்டாள் வருகிறவர்களெல்லாம் வாருங்கோள் என்று அழைத்து செய்ய வேண்டுவன தவிர வேண்டுவற்றை கூறி நோன்புக்கு உண்டான பயனையும் தெரிவித்து மேலே நோன்புக்கு ஈடாக மழை பொழிய வேணும் என்று அந்த வருண தேவனையும் கட்டளையிட்டு நியமித்தாள் என்று பார்த்தோம். மேலே நோன்பு தொடங்கப்பட வேண்டியதுதான். ஆனால் அதற்குள்ளே அங்கே ஒரு சிறிய ஐயம் எழுந்து விட்டது. அதாவது பகவானை அனுபவித்தல் என்கிற நோன்பு என்று இருக்கிறதே, அது மிகப்பெரிய காரியம். ஆனால் மிக உயர்ந்த செயல் நாம் செய்கின்ற பொழுது அந்த செயல்களுக்கு தடை ஏதும் வாராமல் இருக்க வேண்டுமே என்ற ஒரு ஐயம் ஏற்பட்டு விடுகிறது. எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அதற்கு ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு விடுகிறது. அதுபோல இப்பொழுது பகவானுடைய நாமங்களை சொல்லுதல் ஆகிற நோன்பு, இந்த நோன்புக்கும் ஏதாவது தடங்கள் வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற ஐயம் எழுகிறது. அந்த ஐயத்திற்கு விடை கூறுகிறாள் ஆண்டாள் 5வது பாசுரத்திலே. என்ன விடை என்றால், எல்லா விதமான பாவங்களையும் போக்கிக் கொள்வதற்காகத்தானே நாம் நோன்பை நோக்கிறோம். அதாவது பகவானுடைய நாமங்களை சொல்லுகிறோம். நாளை சொன்னால் நம்முடைய எல்லா பாவங்களும் விலகும் என்றால் இந்த தடைகள் ஏற்படுவதற்கு காரணமே நம்முடைய பாவங்கள் தான். பகவான் நாமங்களை சொன்னால் பாவங்கள் விலகும் என்றால் இந்த நோன்புக்கு தடையா இருக்கக்கூடிய பாவங்களும் அந்த நாம சங்கீர்த்தனத்தாலேயே விலகிவிடும் அல்லவா? ஆயினாலே நாம் அச்சமேதும் கொள்ள வேண்டியதில்லை. எம்பெருமானுடைய திருநாமங்களை நாம் வாயாரச் சொன்னோமானால் நம்முடைய பாவங்கள் அத்தனையும் நெருப்பிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும், எந்தவித ஐயமும் இல்லை. ஆகையினாலே நாமங்களை சொல்லுவோம் என்று 5வது பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். அப்படி சொல்லுகின்ற பொழுதோ அந்த எம்பெருமானுடைய திருநாமங்கள் என்று சிலவற்றை எடுத்து இங்கே முதலிலே பாசுரத்தை சொல்லி, பாசுரத்திலே முதல் வரிகளிலே அந்த எம்பெருமானுடைய நாமங்களை சொல்லி, அந்த நாமங்களை நாம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தோமானால் நம்முடைய பிழைகள் அத்தனையும் தீயினில் தூசாகும் என்று தெரிவிக்கிறாள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயரு குலத்தினில் தோன்று மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் மந்தினாம் தூமலர் தோவித்தொழுது வாயினால் வாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் தூதருவான் நின்னனவம் தேனில் தூதாகும் செப்பேலோ ரம்பாவாய். எம்பெருமானுடைய நாமங்களை வரிசையாக சொல்லுகின்ற ஆண்டாள் எப்படி சொல்லுகிறாள்? மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று ஒவ்வொரு நாமமாக சொல்லுகிறாள். முதலிலே மாயன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், ஆச்சரியமான சக்திகள் படைத்தவன் என்று. அவனுடைய சக்திகளை நாம் அளவிட்டு அறியவே முடியாது. மாயா என்றால் எப்படிப்பட்ட ஆச்சரியமானவன் அவன் என்று முதலிலே அவனை மாயனை என்று சொன்னாள். அப்படிப்பட்ட மேன்மையுடைய பகவான் என்ன செய்தான்? அது தன்னுடைய அந்த மேன்மையெல்லாம் மறைத்து கொண்டு ஓரிடத்திலே வந்து பிறந்தான். மண்ணு வடமதுரை மைந்தனை என்று வடமதுரையிலே வசுதேவருக்கு மைந்தனாக தன்னை ஆக்கி கொண்டு வந்து பிறந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இதுவும் கூட இந்த பாசுரத்திலே ஒன்றொன்றும் ஆச்சரியம். எம்பெருமான் மாயன் என்னாலே ஆச்சரியம். அதற்கு மேலே வடமதுரை மைந்தன், அங்கே ஒரு வடமதுரை மைந்தனை மாயனை என்று நாம் சேர்த்தால் அங்கேயும் ஒரு ஆச்சரியம். பிறக்கின்ற பொழுதே சங்கு சக்கரங்களோடு பிறந்ததென்ன? உடனே தேவகி வசுதேவர்கள் இந்த சங்கு சக்கரங்களை மறைத்துக்கொள் உபசம்பர சர்வாத்மன் என்று சொன்னவுடனே எம்பெருமான் என்ன செய்தான்? தன்னுடைய சங்கு சக்கரங்களை மறைத்துக் கொண்டான். அது ஒரு ஆச்சரியம். மதுரை, அதுவும் மண்ணு வடமதுரை, அந்த பகவத் சம்பந்தம் மாறாத திவ்ய தேசம் என்று சொல்லுகின்றார்கள். வாமனனாய் அவதரித்த காலத்திலே அந்த வடமதுரையிலேதான் எம்பெருமான் தவம் செய்தானாம். அதற்கு மேலே ராமாவதார காலத்திலே அங்கே ஒரு அரக்கனை அழித்து அங்கே சத்ருகுன் ஆழ்வான் அவன்தான் ராஜ்யத்தை ஆண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணாவதார காலத்திலே அது அவனுடைய
அவதார ஸ்தலமாகவே அமைந்து விட்டது. அப்படிப்பட்ட வடமதுரை, அந்த வடமதுரையிலே பிறந்த காலத்திலே ஒரு மாயம், ஆச்சரியம். அதற்கு மேலே மண்ணு வடமதுரை மைந்தனை மாய் தூய பெருநீர் யமுனை துறைவனை. தூய பெருநீர் யமுனை என்கிறார். யமுனைக்கு என்ன தூய்மை என்னால் கம்சனுடைய அரண்மனையை ஒட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த யமுனை. இருந்தாலும் கண்ணபிரான் பிறந்தவுடனே பெருவெள்ளமாக பெருகி ஓடிய அந்த யமுனை வசுதேவருக்கு முழங்கால் அளவாக அப்படி வற்றி கொடுத்ததாம். அப்படி வசுதேவர் தன்னுடைய கண்ணபிரானை தன்னுடைய தலைமையிலே தூக்கி கொண்டு சென்ற பொழுது வசுதேவோ வகன் கிருஷ்ணம் ஜானு மாத்ரோதகோயவோ என்று அது வற்றி கொடுத்ததே, அதுதான் தூய பெருநீர் யமுனை. இன்னொரு பெருமையும் உண்டு. கண்ணபிரானும் கோபிகைகளும் அந்த யமுனையில் என்றோ ராசக்கிரீடைகள், ஜலக்கிரீடைகள் செய்தார்கள். அங்கே கண்ணபிரான் கொப்பளித்த நீர் இன்றைக்குமென்றோ ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அது தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று அங்கேயும் அவன் செய்த மாயங்கள் ஒன்றா இரண்டா எத்தனை மாயங்களை கோபிகைகளுக்கு காட்டினான் என்று அதையும் நாம் ஆச்சரியமாக நினைத்து பார்க்கலாம். அதற்கு மேலே ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை என்று. ஆயர் குலம் என்றால் அந்த இடையர்கள், இடக்கை வழக்கை அறியாதவர்களாய் மிகவும் எளியவர்களாயிருந்த ஆயர்கள், அவர்களுடைய குலத்திலே கண்ணபிரான் தோன்றினான். தானே விரும்பி வந்து அங்கே வந்து சேர்ந்தான் அல்லவா? அப்படி சேர்ந்த பொழுது அங்கே எப்படி இருந்தான் என்றால் அணி விளக்கு என்றார். அதாவது பரமபதத்திலே இருக்கிற பொழுது அவன் எப்படி இருந்தான்னு கேட்டா அவன் பகல் விளக்கு போலே இருந்தான் என்கிறார். பட்ட பகலிலே ஏற்றி வைத்த விளக்கு, அதிலே சுடர் பெரிதாக தெரியாது அல்லவா, அது பகல் விளக்கு என்றார். அதற்கு பிறகு வசுதேவருடைய அந்த சிறைக்கூடத்திலே வந்து பிறந்த பொழுது அவன் வெறும் விளக்காய் இருந்தான். ஆனால் திருவாய்ப்பாடியிலே வந்து சேர்ந்த பிற்பாடுதான் அவன் அணிவிளக்கு, நன்றாக ஒளிவிடுகின்ற விளக்காக அவன் பிரகாசித்தான் என்பதைத்தான் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை என்று தெரிவித்தார். அதற்கு மேலே தாயை குடல் விளக்கம் செய்தவனை மாயனை என்று. தாயார் அவளுக்கு குடல் விளக்கம் செய்வதாவது அவளுடைய அற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டுதல் என்று அவளுக்கு ஒரு பெருமை ஏற்படுத்துதல். பெற்ற வயிறு என்றைக்கு குளிரும் என்றால் மகன் சொன்ன சொல் கேட்டால் அன்றைக்குத்தான் தாய்க்கு மனம் குளிருமாம். அப்படி கண்ணன் நடந்து கொண்டான். எப்பொழுது என்றால் அவன் வெண்ணெய் திருடினான். உடனே யசோதை என்ன பண்ணினாள்? அவனை உரலோடு கட்டி போட்டாள். கட்டி போட்டதோடு நிற்கவில்லை. அவனை பார்த்து எதிசக்னோஷி கச்ச தொம் அதிசஞ்சல சேஷ்டித, அப்பா முடிந்தால் இப்பொழுது நீ செல் பார்க்கலாம், இங்கிருந்து போ பார்க்கலாம் என்று சொன்னாளாம். ஆனால் அவளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த உரலோடே கட்டுண்டு கிடந்தானே கண்ணன். அதுதான் தாயை குடல் விளக்கம் செய்த மாயம். அதாவது எத்தனை கயிறை எடுத்தாலும் கட்ட முடியாது என்கிற நிலை போய் அடுத்த கணம் ஒரே கயிறு 10 சுற்றுக்கு ஆகும்படியாக தன்னை ஆக்கி கொண்டானே. அதைத்தான் மதுரகவி ஆழ்வாரும் கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெரு மாயன் என்று தெரிவிக்கின்றார். அதைத்தான் இங்கே அப்படி தாயை குடல் விளக்கம் செய்த மாயனை, செய்தவனை மாயனை என்று சொல்லும்படியாக அப்படி தாயாருக்கு ஒரு பெருமை. ஒரு இடைச்சி ஒரு கயிற்றாலே கட்ட பரம்பொருளான தான் கட்டுண்டு கிடந்தான் என்றால் அதிசோதைக்கு எவ்வளவு பெருமை. அதற்கு மேலே தாமோதரனை மாயனை. தாமோதரன் என்னால் அப்படி இடைச்சி கட்டின அந்த தாம்பு, அந்த தாம்பனுடைய அடையாளம் அவனுடைய வயிற்றிலே பதிந்து விட்டதாம். தான் தாமா உதரே எஸ்ய என்று இன்றைக்கும் கூட திருவரங்கம் பெரிய கோவிலிலே நாம் சென்றோமானால் பெரிய பெருமாள், அதாவது மூலவர், அவருடைய அந்த திருவயிற்றிலே தாம்பினுடைய அடையாளம் இருக்கிறதாம். யசோதை கட்டின தாம்பு. யாராவது இந்த அடையாளத்தை இன்னமும் கொள்ளுவார்களோ என்றால் அடியவர்களுக்கு தான் ஆட்பட்டவன் என்று காட்டுவதற்கு அவனுக்கு கிடைத்த ஒரு சின்னம் அல்லவா இது என்கிறார் பராசர பட்டர். பகவானுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்று காட்டிக் கொள்வதற்கு நாம் அவனுடைய சங்கு சக்கர சின்னங்களை நம்முடைய தோளிலே பொறித்துக் கொள்ளுகிறோம். அதே போல பகவான் அடியவர்களுக்கு தான் ஆட்பட்டவன் என்று காட்டுவதற்காக தனக்கு கிடைத்த சின்னமாக இந்த கயிற்றினுடைய அடையாளத்தை இன்றைக்கும் வயிற்றிலே கொண்டிருக்கிறான். ஆகையினாலே இதை சேஷியினுடைய திருவிலச்சனை என்பராம் பராசர பட்டர். அப்படிப்பட்ட தாமோதரனை மாயனை, அப்படிப்பட்ட எம்பெருமானை தூயோமாய் வந்து, நாம் தூமலர் தூயோமாய் வந்து என்றால் வேறு பயன்கள் எதையும் எதிர்பார்க்காமல் அவனுக்கு தொண்டு செய்வதையே பயனாக கொண்டிருக்கை, அதுதான் தூய்மை. அந்த தூயோமாய் வந்து தூமலர் தூவித் தொழுது
அவனுக்கு அந்த மலர்களை அவனுடைய திருவடிகளிலே தூவி தொழுது அவனுடைய திருநாமங்களை வாயினாலே பாடி நாம் அந்த எம்பெருமானை மனத்தினாலே சிந்தித்தோமானால் என்ன நிகழும் என்றால், போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். போய பிழை என்றால் அந்த பகவானை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னாலே செய்த பாவங்கள். புகுதருவான் நின்றன என்றால் அந்த எம்பெருமானை நன்றாக அறிந்து கொண்டு அவனுடைய திருநாமங்களை சொல்லுகின்றோமே, இதற்கு பிறகு இனிமேல் நமக்கு வரக்கூடிய பாவங்கள் அந்த புகுதருவான் நின்றன. இந்த பாவங்கள் எல்லாம் என்னாகும்? முன்னர் செய்த பாவங்கள், இனிமேல் செய்ய போகிற பாவங்கள், இவை அத்தனையும் என்ன ஆகும் என்று கேட்டால், தீயினில் தூசாகும், நெருப்பிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும். அந்த தீயிலே கொண்டு போய் இலவம் பஞ்சை இட்டோமானால் அது எரிந்து கரியாகி கட்டையாகி சாம்பலாகி என்று எதுவுமே ஆகாது. என்ன ஆகும்? நெருப்பினுடைய அருகிலே சென்றவாறே அந்த பஞ்சு உருவே மாய்ந்து போய்விடும். அதுபோல நம்முடைய பாவங்கள் அத்தனையும் அப்படி நெருப்பிலிட்ட பஞ்சு போல எம்பெருமானை பற்றினவாறே எல்லாம் மாய்ந்து போகும். பாவங்கள் என்பன என்ன என்றால் எம்பெருமானுடைய கோபங்கள் தான். எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடினால் நம்மிடத்தில் இருக்கிற கோபம் அவனுக்கு அகலுகின்றபடியினாலே என்ன ஆகும்? அவை அத்தனையும் நெருப்பிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போய்விடும். ஆகையினாலே போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். என்ன செய்ய வேண்டும்? அதற்கு செப்பு. அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை வாயாலே சொன்னாலே போதும். அப்படி சொன்னால் என்ன ஆகும் என்றால், அப்படியே சாந்தோக்கிய உபனிஷத்து தெரிவிக்கிறது, தத்யதா இஷீகதூலம் அக்னௌப்ருதம் பிரதூயேதா ஏவகும்ஹாஸ்ய சர்வே பாப்மானஹா பிரதூயந்தே என்று நெருப்பிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும் என்று அந்த வேதத்தினுடைய கருத்தையே அப்படியே இந்த பாசுரத்திலே ஆண்டாள் காட்டுகிறாள். அவருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.